ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி பவுலில் சேர்த்துக்கலாம். மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சிட்டிகை அளவு சோடாப் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் கூடவே 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு இட்லி மாவு இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் இட்லி மாவு சேர்த்துருக்குறோம். இப்போ அதுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இட்லி மாவு போண்டா போடுற பக்குவத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையாக ஆயிலில் சேர்த்துக்கலாம். வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாத டைமில் குழந்தைங்க அடம் பிடிக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம பொரிச்சு எடுக்கும் போதே குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இட்லி மாவு போண்டா ஈவனாக எல்லா இடமும் நல்லா வெந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து கொடுத்து பொரிச்சுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இட்லி மாவு போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். அதுக்கப்புறம் ஆயிலை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உங்கள் வீட்டு குட்டீஸுகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.